நெஞ்சில் எழுதி மொழி உரிமை, மாநில உரிமையை வலியுறுத்தி நடக்கிற இந்த பொதுக்கூட்டத்தை தலைமையேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய புரட்சி இளைஞர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் மணிவண்ணன் அவர்களுக்கும், முன்னிலை வைத்திருக்கிற தோழர் ஆண்டிச்சாமி அவர்களுக்கும், கருத்துரை வழங்கிய தோழர் முருகன் சந்தான அவர்களுக்கும், எனக்கு பின்பாக இந்த கூட்டத்தில் உரையாற்ற அமர்ந்திருக்கிற பெரும் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய மாநில துணை பொதுச்செயலாளர் அண்ணன் வே கன்னியமுதன் அவர்களுக்கும், தமிழ் புலிகளுடைய கட்சியுடைய தலைவர் பெரும் மரியாதைக்குரிய என்னுடைய தோழர் நாகை திருவுடன் அவர்களுக்கும், இந்த கூட்டத்தில் என்னோடு கலந்து கொள்ள வருகின்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த மாவட்டத்துடைய மாவட்ட அமைப்பாளரும் டி கல்லுப்பட்டியுடைய பேரூர் கழகத்துடைய துணைத் தலைவருமாகிய தோழர் இரா பாண்டிகுடன் அவர்களுக்கும், துணை அமைப்பாளர்கள் தம்பி மருதுபாண்டியன், தோழி செந்தமிழரசி, அண்ணன் முன்னாள் துணை அமைப்பாளர் மரியாதைக்கு அண்ணன் பிரபண்ணன், பேரையூர் பேரூர் கழகத்துடைய துணைச்சாளர் அண்ணன் வரிசை முகமது அவர்களுக்கும், மாவட்ட பிரதிநிதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பழக்கடை ரவி அவர்களுக்கும், அண்ணன் சிவா அவர்களுக்கும், முத்துலிங்கவர்களுக்கும், தேசியன் அவர்களுக்கும், தம்பிகள் பிரபாகரன், சேதுபதி, கோடீஸ்லிங்கேஸ்வரன், முத்துக்குரு, பரணி, பாண்டிவேல், சாரதி, குமார், போத்திராஜ், அம்மாப்பட்டியுடைய கிளைச்சலாளர் பெருமாளர்களுக்கும், என்னோடு வந்திருக்கிற தோழர்களுக்கும், நீண்ட நெடியமாக இங்கு காத்திருக்கிற புரட்சிகர இளைஞர்களுடைய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஒரு கருத்தை உருவாக்குவதில் வாக்கரசியலை தாண்டி சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதிகள் என்பதையெல்லாம் தாண்டி இந்தியா என்கிற பன்முகச்சின்மம் கொண்ட இந்த நாட்டில் ஒரு கருத்தை மக்கள் மன்றத்தில் இது சரி தவறு என உருவாக்குவதில் பெரும் சிந்தனையாக இருக்கிற மார்க்சிய சிந்தனையின் ஆழமாக தமிழ்நாட்டு தெருக்களில் இளைஞர்களிடம், ஒடுக்கப்பட்ட விடுமுறை மக்களிடம் வர்க்க விடுதலை குறித்தும், மொழி விடுதலை குறித்தும், நாட்டின் விடுதலை குறித்தும் ஒரு ஆழமான கருத்தை உருவாக்குவதில் புரட்சிகர இளைஞர் அமைப்பு எண்ணீரடங்காத தோழர்களுடைய தியாகத்தாலும் அர்ப்பணிப்பான உழைப்பாலும் தமிழ்நாடு கட்டியமைத்திருக்கிற பிரைட் என்று சொல்கிற தமிழ்நாடு கட்டியமைத்திருக்கிற பிரைட் என்று சொல்கிற மதச்சார்பின்மை, தமிழ்நாடு அரசியலில் பிரிக்க முடியாத இருக்கிற சமூக நீதி கோட்பாடுகளில் எந்த நேரத்திலும் எப்போதும் எதன் பொருட்டும் சமரசம் செய்யாத இந்த புரட்சிகர இளைஞர் முன்னணிக்கு என்னுடைய செம்மாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னால் நீண்ட நெடிய நேரம் பேச முடியாது, கொஞ்சம் உடல்நிலை குறைவா இருக்கிறதுனால தேதி கொடுத்துட்டோம், உறுதியா வந்தாகன நிலைப்பாட்டில் வந்திருக்கேன். என்னுடைய தோழர் பெருமரியாதைக்குரிய மலரவன் அவர்களுடைய பெரு வேண்டுகோள், இங்க இருக்கக்கூடிய தோழர் ஆண்டியப்பன் போன்றவர்களுடைய முயற்சி அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதனால நான் நீண்ட நெடிய நேரம் பேச முடியாது, கூட இருக்க முடியாது. அதுக்கு என்னுடைய மன்னிப்பை நான் வேண்டிக்கிறேன். ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே மொழி என்கிற ஒரு பாசிச தத்துவத்தை இந்த ஒன்றிய அரசு மக்கள் மன்றத்தில் செலுத்துகிற போது, எங்கள் மீது இந்தி திணிக்கப்படுகிற போது, இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின் இந்த தேகம் இருந்தோட லாபம் உண்டோ, விந்தை மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சல்கி தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம், எப்பக்கம் வந்து புகுந்து விழுந்தீர், எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பமன்பம் இந்திதனை அழித்தொழுவன் ஆதிக்கந்தனை, மாங்குயில் கூவிடு பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடும் தமிழ் தாய்தனை இவ்வுயிர் உடலை விட்டு நீங்கு வர என்று இந்தி அரக்கி எதிர்த்து இந்தி என்கிற மொழி இந்தியர்கள் மீது திணிக்கப்பட்ட போது, இந்தி என்கிற மொழி இந்தி பேசாத இந்தியர்களிடம் திணிக்கப்பட்ட போது, இந்தி என்கிற மொழி இந்தியாவுடைய முகமாக மாறுகிற போது, இந்தியாவில் இருக்க மற்ற மொழிவழி தேசிய இன மக்கள் எல்லாம் அதை அமைதியாக மௌனமாக கடந்து போன போது, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் நாங்கள் மூத்த மொழி என்பதற்காக அல்ல, மொழி எங்களுடைய பெருமை என்பதற்காக அல்ல, மொழி எங்கள் உரிமை, மொழி எங்கள் அடையாளம் என்கிற அந்த நெஞ்சை உறுதியை தூக்கி சுமந்து இந்த தெருக்களில் இந்தி கூடாது என்று அந்த தியாக சீடர்கள் சிந்திய ரத்தமும் தன்னுடைய தேகத்தை நெருப்புக்கு தீயாக்கி, தன் தேகத்தை விஷத்துக்கு தீயாக்கி, தன் தேகத்தை அடக்குமுறை ராணுவத்தின் குண்டுகளுக்கு இரையாக்கி, இன்று இந்தியாவில் இருக்கிற எண்ணிலடங்காத மாநிலங்களில் எத்தனையோ மாநிலங்கள், பெருமரியாதைக்கு நமக்கு முன் பேசிய தோழர் சொன்னார் அல்லவா, குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை நாம் சரியாக கடைபிடித்தோம், அதனால்
நாம் வாய்ப்பு இழந்திருக்கிறோம் என்று. நாம் இப்போது கூட வைக்கிற கோரிக்கை, பீகாருக்கு நிதி கொடுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, உத்தரப்பிரதேசத்துக்கு நிதி கொடுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாணயத்தை அச்சடிக்கிற, ரூபாய் நோட்டை அச்சடிக்கிற, நாணயத்தின் முடிவை தீர்மானிக்கிற ஒன்றிய அரசு பீகாருக்கு உதவுவதாக இருந்தால், உத்தரப்பிரதேசத்துக்கு உதவுவதாக இருந்தால் சிறப்பு நிதியை அள்ளி கொட்டி கொடுங்கள், நாங்கள் கேட்கவில்லை. அதற்கு மாறாக நாங்கள் கட்டுகிற வரிப்பணத்திலிருந்து எங்கள் அடி வயிற்றில் அடித்து மற்றவனுக்கு கொடுக்காது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போலதான் சொன்னோம், இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி இருப்பது எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியோடு காஷ்மீரும், இந்தியோடு போஜ்பூரியும், இந்தியோடு மைதிலியும், இந்தியோடு சாந்தலியும், இந்தியோடு உருதுவும், இந்தியோடு ஆங்கிலமும், இந்தியோடு தெலுங்கும், இந்தியோடு மலையாளமும், இந்தியோடு கன்னடமும், இந்தியோடு மராட்டியும், இந்தியோடு ராஜஸ்தானியும், இந்தியோடு பகாயும், இந்தியோடு நாகாவும், இந்தியோடு திரிபுரியும், இந்தியோடு எங்கள் தமிழும் இருக்க வேண்டும். அதுதான் இந்தியாவின் அடையாளம் என்று நாங்கள் கேட்கிறோம். நீ இந்தி என்று மட்டுமன்று கொடுக்கிற போது இல்லை இல்லை, இந்த நாடு இந்தி பேசுகிற மக்களால் கட்டப்பட்ட நாடு இல்லை. இந்த நாடு உழைக்கிற, இன்னும் சொல்ல போனால் மொழி என்பது மட்டுமல்ல, உழைக்கிற, இங்கு வெஞ்சா காலுக்கு செருப்பம் இல்லை, கால் வைத்து கஞ்சியம் இல்லை என்று ஓடாய் உழைக்கிற, நாங்கள் பரதேசியாய் பண்டாரங்களாய் சுத்தி சுத்தி உழைக்கிற எங்களுக்கு சொந்தமான நாடு. எங்கள் மொழியாக எல்லா மொழியும் கொண்டு வாருங்கள். ஏன் வாய்ப்பு இருந்தால் செத்து போன சமஸ்கிருதத்தை தோண்டி புதைத்து குளிப்பாட்டி தட்டில காசு போடுங்க என்று கோயிலுக்குள் மட்டுமே முழங்குகிற அந்த சமஸ்கிருதத்தை வாய்ப்பு இருந்தால் ஆட்சி மொழியாக கொண்டு வாருங்கள். எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் கேட்பது, இந்தியா என்றால் இந்தி பேசுகிற ஒரு நாடுதான், இந்தியா என்றால் இந்தி பேசுவோம் மட்டும்தான், எங்களை அடையாளப்படுத்தாதீர்கள். அதற்கு மாறாக இந்தியா என்பது பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் கொண்ட தொகுப்பு. இந்தியா என்கிற நாடு பல்வேறு வழிபாட்டு முறைகளை கொண்ட நாடு. இந்தியா என்கிற நாடு பல்வேறு கலாச்சார பண்பாடுகளை, பன்முகத்தன்மையை கொண்ட நாடு. அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் இப்போது சொல்வது 5000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி, ஆதிசிவன் பேசிய மொழி, அவை பாட்டி ஓதிய மொழி என்பதற்காக நாங்கள் ஆட்சி மொழியை கேட்கவில்லை. அதற்கு மாறாக கல்லுடைப்பவனும், வண்டி இழுப்பவனும், ஆட்டோ ஓட்டுவனும், டீக்கடையில் இருப்பவனும் சாமானிய இந்தியன் அவனவன் தாய்மொழியை பேசுகிறான். அவனவன் தாய்மொழியில் அரசு நடக்க வேண்டும். அவன் அரசுக்கு வரி கட்டுகிறான். அந்த தாய்மொழியில் அரசு நடந்தால்தான் அது அவனுக்கான அரசாக இருக்கும். அவனுக்கான தேர்வு எழுதுகிற போது அவனுக்கான வாய்ப்பாக இருக்கும். அவனுக்கான வாய்ப்பு கொடுத்தால்தான் அவன் அரசு அதிகாரத்தில், அரசு பதவியில் அமர முடியும். அவன் தாய்மொழியில் ஒரு வாய்ப்பை கொடுங்க என்றுதான் சுதேமொழிய, எங்கள் தாய் புனிதமானவள், அதனால் வாய்ப்பை கொடு என்று நாங்கள் கேட்கவில்லை. எங்கள் தாய் மூத்த மொழி, அதற்காக வாய்ப்பை கொடு என்று நாங்கள் கேட்கவில்லை. அதற்கு மாறாக இந்த நாட்டுக்கு வாக்களிக்கிற, இந்த நாட்டுக்கு வரி கொடுக்கிற மக்கள் மொழியில் அரசு நடக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். இந்தியா என்ற நாட்டுக்குள் இந்தி என்கிற மொழி வந்த போது, அன்பு கொண்ட தோழர்களே, நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். காங்கிரஸ் காரிய கமிட்டி, அன்றைய காங்கிரஸ் காரிய கமிட்டி டிராப்டிங் கமிட்டிக்கு முன்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1947 இருக்கக்கூடிய பேசுவதற்கு முன்பு, காங்கிரஸ் காரிய கமிட்டியில் இந்தியாவுடைய ஆட்சி மொழி இந்தி வேண்டுமா வேண்டாமா என்கிற வாதம் வருகிற போது, சித்தாராமையா என்கிற கன்னட பார்ப்பனர் ஒரே ஒருவர் தீர்மானிக்கிறார். எப்படி தீர்மானிக்கிறார்? 76 வாக்கு இந்தி வேண்டும் என்று வருகிறது, 76 வாக்கு இந்தி வேண்டாம் என்று வருகிறது. ஆனால் அந்த கன்னட பார்ப்பனர், ஒற்றை பார்ப்பனர் சித்தாராமையா என்ற ஒரு நபர் என்றால் இந்தி தான் இந்த நாட்டுடைய ஆட்சி மொழி என்று ஒரு மனிதன் தீர்மானித்தான். இன்று 1000 கோடி அல்ல, 1 லட்சம் கோடி அல்ல, கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி கொடுத்து இந்தியை வளர்க்க பார்க்கிறான். ஆனால் வளர்ந்த பாடில்லை. எப்படி வளரும்? அந்த மொழியில் இலக்கியங்கள் இல்லை. அந்த மொழியில் தொன்மமான எங்களை போன்ற ஒரு தொன்மம் இல்லை. அதற்காக அந்த மொழியை நான் உதாசீனப்படுத்தவில்லை. இங்கு இதே டீ கல்லுப்பட்டியிலும், இதே உஸ்லம்பட்டியிலும், இதே பேரையூரிலும் என்னை விட அழகான வெள்ளைத்தோளோடு இருக்கிற, என்னை விட கடினமான உழைப்பு உழைக்கிற, என்னை விட அழகாக இந்தி பேசுகிற இந்திய சகோதரர் வந்திருக்கிறார்கள். இந்தி படித்தால் வேலை கிடைக்காது, இந்தி படித்தால் வேலை கிடைக்காது என்று எங்களை பார்த்து கேட்கிறோம். இங்க இருக்கிற யாராவது தோழர்கள், உங்கள் வீட்டு பிள்ளைகளை படித்து ஏதாவது வெளியூருக்கு அனுப்ப வேண்டும் ஆசைப்பட்டால், நீங்கள் யாராவது ஒரு நாள் என் பிள்ளையை எப்படியாவது, நான் தான் படிக்கல, நான் தான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கல, நான் தான் கூலி வேலையா இருக்கேன், என் பிள்ளை எப்படியாவது பட்டம் முடித்து டிகிரி முடித்து ஏதாவது மேலை நாடுக்கு போக வேண்டும் என்று சிங்கப்பூர் கனவு நமக்கு இருக்கும், மலேசியா கனவு நமக்கு இருக்கும், ஏன் இங்கிலாந்து கனவு இருக்கும், ஏன் அமெரிக்கா கனவு இருக்கும். ஆனா யாராவது ஒருத்தருக்கு என் பிள்ளைய எப்படியாவது போய் உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பி வேலை வாங்க ஆசைப்பட்டிருக்கமா?
பீகாருக்கு அனுப்பி வேலை வாங்க ஆசைப்பட்டிருக்கமா? ஆனால் யூபியிலையும் பீகாரிலிருந்து என் சகோதரன், இந்திய சகோதரன், நான் பார்க்க மறுத்த, சாதியின் பெயரால், உள்ளூர் சிக்கலின் பெயரால் நான் பார்க்க மறுக்கிற உரிமையின் முழக்கமாய் மறுக்கிற தொழிலை பார்ப்பதற்கு பீகாரிலிருந்தும் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் ஒரு தோழன் வந்திருக்கான் என்றால் அவன் மீது ஹிந்தி திணிக்கப்பட்டதன் காரணம். உத்தரப்பிரதேசத்தில் தாய்மொழி ஹிந்தி இல்லை, உத்தரப்பிரதேச தாய்மொழி சாந்தினி. பீகாருடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை, பீகாருடைய தாய்மொழி போஜ்பூரி. போஜ்பூரியும் சாந்தினியும் அடித்து கட்டாய இந்திய சட்டத்தில், இந்தி சட்டத்தில் கொண்டாந்து இந்திய திணித்ததால் அவன் தாய்மொழியை மறந்தான். தாய்மொழியை மறந்ததால் அவன் தாய்மொழியில் படிக்க முடியாதால் கல்வி தகுதி எட்டு போனான். கல்வி தகுதி எட்டு போனதால் அண்ணன் சொன்னது போல் எத்தனை பிள்ளைகள் பெற வேண்டும் என்கிற அறிவில்லை. பெற்றால் கட்டுப்பாடு இல்லாமல் சீமானை போல் பெத்து போடலாம் என்று பெத்து போட்டது விளைவால் யூபியும் பீகாரும் வளர்ந்ததால் குடும்ப பெருக்கு வந்ததால் கல்வி உரிமை மறுக்கப்பட்டது, பொருளாதார உரிமை மறுக்கப்பட்டது, நடமாட சுதந்திரம் மறுக்கப்பட்டது. வேற வழியே இல்ல. இந்தி படிச்சா முன்னேறலாம் சொன்ன யூபியை பீகார்ல இருந்து தன் தாய்மொழி போஜ்பூரியை மறந்து என் ஊரு கல்லுப்பட்டிக்கு, என் ஊரு பெரையூருக்கு என் சகோதரன் வந்துட்டான். இந்தி தெரியாது போடான்னு சொன்னோம், இந்திய திணிக்காது என்று சொன்னோம். ஆனால் இந்த மண்ணிருக்கிற மதச்சார்பினையும் இந்த மண்ணிருக்கிற சகோதரத்துவமும் ஒரு நாளும் என் இந்திய சகோதரனை, இந்தி பேசுபவனை அடித்ததாக எங்களுக்கு வரலாறு இல்லை. அதுதான் பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் மார்க்சிய சிந்தனையும் இந்த மண்ணில் விதைத்த விதை. பார்ப்பனிகளை எதிர்த்தோம். ஏன் எதிர்த்தோம்? என்னை விட அவன் உயர்ந்தவன், உன்னை விட நான் உயர்ந்தவன், கடவுளுக்கு முன்பு படைக்கப்பட்ட படைப்பில் நான் தான் பெரியவன், நீ கீழானவன் என்று என்னை பார்த்து சொன்னான். அக்கறால விதிக்கு நீ நடக்காது என்று சொன்னான். நான் பட்டி வேட்டி கட்டினேன், நான் வேட்டி கட்டினேன், அவன் அங்குசம் கட்டினான். நான் தண்ணீர் என்று சொன்னேன், அவன் ஜலம் என்று சொன்னான். நான் நெல்லையில் இருந்தால் எல்லா சாதிக்கும் ஒரு மொழியாக இருந்தது, வட்டார மொழியாக இருந்தது. நான் கோவையில் இருந்தால் எல்லா சாதிக்காரனுக்கு வட்டார மொழியாக இருந்தது. நான் மயிலாப்பூர் இருந்தால் எல்லா சாதிக்காரனுக்கு வட்டார மொழியாக இருந்தது. நான் ராமநாதபுரத்தில் இருந்தால் எல்லா சாதிக்காரனுக்கு வட்டார மொழியாக இருந்தது. ஆனால் அக்கரகாரத்துக்காரனுக்கு மட்டும் வாஷிங்டன் போனாலும், அவன் அமெரிக்கா போனாலும் அவளா இருந்தா அங்குசமா இருந்துச்சு, பட்டு குஞ்சமா இருந்துச்சு. அதனால நீ மொழியால வேறுபடுறடான்னு சொன்னான். பிறப்பின் அடிப்படையில் நான் உயர்ந்தவன் என்று சொன்ன போது இல்லை எல்லோரும் சமம் என்று சொன்னோம். அந்த பார்ப்பனியத்தை எதிர்த்தோம். ஆனால் என்றாவது மார்க்சிய, பெரியாரிய, இங்க இருக்க அம்பேத்கர் பிறந்தவர்கள் ஒரு பார்ப்பனை அடித்ததாக வரலாறு இருக்கா என்பது எமது நோக்கம். எதையும் அளிப்பதல்ல. எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதைத்தான் சொல்கிறார். எங்களது நோக்கம் எதையும் அளிப்பதல்ல, அதற்கு மாறாக உருவாக்குவது. அப்படி ஒரு புரட்சிகர சிந்தனையை இந்த நாட்டுக்குள் கட்டியெழுப்பிய எண்ணடங்காத நாம் கட்சியால், இயக்கத்தால் வேறு அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற செயலில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அரசு நிர்வாகத்தில் பொது ஒழுங்கை நிர்வகிப்பதில், சட்ட ஒழுங்கை நிர்வகிப்பதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அரசு அதிகாரிகளோடு, காவல்துறை அதிகாரிகளோடு முரண்பாடு இருக்கலாம். அது ஒரு பொது ஒழுங்கு, சட்ட ஒழுங்கு உள்ள முரண்பாடு. ஆனால் பொது கருத்தை உண்டு செய்வதில், மதச்சார்பின்மையை பேணுவதில், மொழி உரிமையை பேணுவதில், இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மேம்பாடை பேணுவதில் எல்லோரும் ஒத்ததாக இருக்கிறோம் அல்லவா? அந்த கருத்தை இந்த மண்ணுக்குள், மக்களுக்குள் விதைப்பதற்கு கருப்பும் சிவப்பும் நீளமும் ஒன்று சேர்ந்திருக்கிற நேரம் இந்த நேரம் தான். இந்த நேரத்தில் தான் நாம் எடுக்க வேண்டியது மொழி உரிமைதானே வெளியே மொழி வெறி அல்ல. மொழி வெறிக்கும் மொழி உரிமைக்கு வித்தியாசம் உண்டு. மொழி உரிமையை ஒரு புலவர் பேசலாம், ஒரு கவிஞர் பேசலாம், ஒரு அரசியல்வாதி பேசலாம். ஆனால் மொழி வெறியை எவன் பேசினாலும் அவன் அணுகுண்ட வீசினால் எங்கள் வெங்காயமே உனக்கு அடிக்க போதும் என்கிற பதிலை நாம் கொடுத்தாக வேண்டும். இது முக்கியமான நேரம். ஏனென்றால் ஒரு மொழியிலே பேசி வெறிவூட்டினால் அங்கு இருக்கக்கூடிய மற்றவர்களை நீ வந்தேன் என்று சொல்வது. தமிழை செம்மொழி என்று நாம் ஏன் சொன்னோம்? தமிழை ஏன் செம்மொழி என்று சொன்னோம்? தமிழுக்கு இலக்கண இயல்பு இருந்தது, இலக்கிய இயல்பு இருந்தது, தொன்மம் இருந்தது, மரபு இருந்தது, எச்சங்கள் இருந்தது, தொடர்ச்சி இருந்தது, 12 கூறுகளை கொண்டிருந்ததால் செம்மொழி என்று சொன்னோம். இதோ 50 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் கீழடி எங்க ஊர் நிறுத்து போட்டா 45 கிலோமீட்டர் இல்லை. அந்த கீழடிக்கு போனால் நீங்க இருக்கக்கூடிய எந்த சாதி என்று உங்கள் சாதி என்று எனக்கு தெரியாது. நீங்கள் நான் தமிழ் சாதி, தூய சாதி, வந்தேரி தத்துவ பேசுகிற யாராவது ஒருத்தர் போய் கீழடியில் இருக்கிற தமிழியர்கள் எழுத்து படித்தால் இந்த பக்கம் புரடியை திருப்பிட்டு காதை சுரண்டிட்டு என்ன எங்க ஆத்தா அப்பன் ஒரு ஆத்தாளுக்கு அப்பாளுக்கு தானே பெற்றான், ஆனா தமிழியை படிக்க முடியலன்னு முடிப்பேன். ஏன்னா இருப்பது தமிழ் என்கிற எழுத்து. அந்த தமிழ் என்கிற எழுத்திலிருந்து தான் தமிழ் என்கிற மொழி பிறந்தது. அந்த தமிழ் என்கிற எழுத்திலிருந்து தான் சுந்தர தெலுங்கு என்கிற மொழி பிறந்தது. அந்த தமிழ் என்கிற எழுத்திலிருந்து தான் கன்னடம் என்கிற மொழி பிறந்தது. அந்த தமிழ் என்கிற எழுத்திலிருந்து தான் மலையாளம் என்கிற மொழி பிறந்தது. அந்த தமிழ் என்கிற எழுத்திலிருந்து தான் துளு என்கிற மொழி பிறந்தது. அந்த தமிழ் என்கிற எழுத்திலிருந்து தான் தூ
என்கிற மொழி பிறந்தது. அது தமிழ் என்கிற இடத்திலிருந்து தான் கூ என்கிற மொழி பிறந்தது. அது தமிழ் என்கிற இடத்திலிருந்து தான் கோண்டு என்கிற மொழி பிறந்தது. அந்த தமிழ் என்கிற இடத்திலிருந்து தான் ராஜமகா என்கிற மொழி பிறந்தது. அந்த தமிழ் என்கிற இடத்திலிருந்து தான் செம்மொழியான தமிழ் மொழி என்ற நம் மொழி பிறந்தது. ஏனென்றால் இந்த தமிழுக்கு முந்தைய மொழி தமிழி, திரமிழம், திராவிடம் என்கிற அந்த திராவிட மொழி குடும்பம். அந்த மொழி குடும்பத்தில் பிறந்ததால் நாங்கள் இனத்தால் திராவிடர், மொழியால் தமிழர்கள் பெருமை முழக்கம் அல்ல, அரசியல் முழக்கத்தை வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரே வயிற்றுல பிறந்தவன, ஒரே ஊர்ல பிறந்தவன நீ ரெட்டியாரா, நாயுடுவா, நாயக்கரா, நீ வந்தேரின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் வயிற்று பிழப்புக்கு நம்ம விற்க ஆரம்பிச்சுட்டான். அவன் மீது வெங்காயங்கள் எறிவதற்கு நாம் தயாராகும். அவன் அணுகுண்டு எடுத்தா அது குண்டான பின்னாடி பார்த்துக்கலாம், அது பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனா வெங்காயங்கள் எறிவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சமூகம் பண்பட்ட பல மனிதர்களால், மாற்றுக்கருத்து கொண்ட பல மனிதர்களால், அரசியலர்களால் தொடர்ந்து விவாதித்து உட்படுத்தப்பட்டு எண்ணிலடங்காத தீரர்களால், எண்ணிலடங்காத தியாக சீலர்களால் எனக்கு மேடையில் தனித்தமிழ் இயக்கம் என்று சொல்கிற போது, என்னை பேச அழைக்கிற போது பெருமரியாதை வள்ளலாருடைய படத்தை கொடுத்தார்கள். வள்ளலாரையும் தந்தை பெரியாரையும் ஒரு மனிதன் நேரதாக நிற்கிறான் என்றால் அவன் மூளைக்குள் இருப்பது, அவன் மண்டைக்குள் இருப்பது மூளையிலே மலம். ஏனென்றால் தன் வாழ்நாள் முழுக்க தனித்தமிழ் இயக்கத்தை தன்னுடைய வழிபாட்டு முறையில் தமிழை கொண்டு வந்து எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று வழிபாட்டு தளத்தில் வள்ளலார் இருந்தார். ஆனால் வள்ளலார் என்றாவது ஊதிய உயர்வுக்கு போராடி இருப்பாரா? வரமாட்டார். அதற்காக நாங்கள் மார்க்சிய இயக்கங்கள் வள்ளலாரை புறந்தள்ளுமா? வள்ளலார் என்றால் வர்க்க விடுதலை பேசியிருப்பாரா? அதற்காக மார்க்சிய இயக்கங்கள் அதை புறந்தள்ளுமா? அப்படி ஒவ்வொரு பிரிவாக என்றவர்களை ஒன்றாக இணைத்த ஒரு பெரும் புள்ளிதான் ஈவே ராமசாமி என்கிற எங்க பெருங்கிழவன், தந்தை பெரியார் என்கிற பெருங்கிழவன். அவர் மார்க்சிய இயக்கம் மூலம் முரண்பட்டார், அம்பேத்கர் இயக்கம் மூலம் முரண்பட்டார், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முரண்பட்டார். அந்த முரண்பாடு என்பது எங்கள் உள் முரண்பாடு. இன்று பெரும் மரியாதைக்கு புரட்சியாளர் அண்ணன் தொல்திருமா அவர்கள் சொல்றார் அல்லவா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் முரண்பாடு இருக்கும். அந்த முரண்பாடு என்பது எங்களுக்கு தோழமை சுட்டல். ஆனா எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. என்ன இலக்கு? தமிழ்நாடு, தமிழ்நாடு மேம்பாடு, தமிழ்நாட்டு மக்கள் மேம்பாடு, மதச்சார்பின்மை, எல்லோரும் சமம் என்கிற மேம்பாடு. அந்த மேம்பாட்டை நோக்கி உழைக்கிற போது எந்த தற்குறியும் இந்த தமிழ்நாட்டின் மீது மொழி வெறி பேசி பெருமை என்கிற பெயரில் கல்லறிந்தால் திருப்பி கல்லறிவதற்கு நாம் அரசியல் ரீதியாக தயாராக வேண்டும். அதற்கு இந்த மொழி, இந்த மண், இந்த மொழிப்போர் ஈகிய நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். தன்னுடைய மொழிக்கு தீங்கு வந்த போது, அவனுடைய தேகத்தில் நெருப்பு அள்ளி கொட்டி கிடந்த போது, நான் தெலுங்கன், நான் கன்னடா, நான் மலையாளி என்றவன் சாகவில்லை. அதற்கு மாறாக இந்தி அரக்கியே இங்கு வராதே, ஒரு மொழியை என் மீது திணிக்காதே, நான் அல்லாவை வணங்குவேன், அல்லாவை தொழுவேன், மேரியை வணங்குவேன், மாரியை வணங்குவேன், கருப்புசாமியை வணங்குவேன், காடை வணங்குவேன், பல்ல இருக்கக்கூடிய மரத்தை வணங்குவேன், மேகத்தை வணங்குவேன், காத்தை வணங்குவேன், தண்ணியை வணங்குவேன், எல்லா சிலையும் வணங்குவேன். என் வணக்கத்துக்குரியதற்கு இடமாக அரசு இருக்க வேண்டும். அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது. மதச்சார்பின்மையை இந்தியாவிற்கு அடையாளமாக வழங்குகிற நாடு தமிழ்நாடு. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சமூக நீதி கோட்பாடு தமிழ்நாடு. இந்த கோட்பாட்டின் மீது யார் கண்டறிந்தாலும் மொழிப்போர் ஈகிரி மீது உறுதியேற்று அந்த கயவர்களை, அந்த மொழி வெறியர்களை அப்புறப்படுத்துவோம். வாய்ப்புக்கு நன்றி.